Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக் கிளைகால். அதோட ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றின பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா C2O2H6. மாலிகுலர் ஃபார்முலா என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காம்பவுண்டில் என்னென்ன ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா. தென் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் CH2OH. இதை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் மொதல் டைப் தான் எனக்கு ப்ரைமரி ஆல்கஹால். ஆல்ரெடி இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு என்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, CH2OHனாலே ப்ரைமரி ஆல்கஹால் தான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இதையே நீங்கள் இதுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 ப்ரைமரி ஆல்கஹாலில் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது கிளைகால். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா C2O2H6, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH2OH. காமன் நேம் கிளைகால். ஐயூபேக் நேம் பார்த்தோன்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஈத் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன் எனக்கு ஆல்கஹால் இருக்குது, அதனால 1,2 2ன்றதுனால டையால். ஓகே, இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தம் எனக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று ஈத்தீன், இன்னொன்று எனக்கு வாட்டர். நம்ம செய்ய போகிறது ஆக்சிடேஷன். அப்போ எனக்கு தேவையான ஒரு ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்டு கோல்டு அல்கலைன் KMnO4. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. இதுக்கு பேர் பேயஸ் ரியேஜென்ட். ஸோ கொஸ்டின் இப்படி கொடுத்தும் கேட்கலாம், பேயஸ் ரியேஜென்ட். ஓகே, ஸோ இதுபடி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான கிளைகால் கிடச்சிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ண போகிறது ஹைட்ராக்சிலேஷன். ஓகே, இப்போது இது வச்சுக்கோ ஹைட்ரோ. ஓகே, அப்போ H, அடுத்த வார்த்தை எனக்கு ஆக்சி, அப்போது ஆக்சிஜன் OH. எப்போவுமே ஒரு டேர்ம் எனக்கு ஷன் முடிஞ்சாலே நம்ம பண்ண போகிறது அடிஷன். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், OH குரூப்பை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஈத்தீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈத்தீன் ஃபார்முலா எனக்கு CH2 ஈத் அப்படின்னாலே 2 கார்பன் ஆட்டம்ஸ். அடுத்து ஈன் அப்படின்னா எனக்கு டபுள் பாண்டை இண்டிகேட் பண்ணுற சிம்பிள் தான் ஈன். ஸோ டபுள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா கார்பனோட வேலன்சி படி இங்கே நான் 2 H தான் கொடுக்குறோம். ஸோ CH2 ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேயஸ் ரியேஜென்ட். சிம்பிளாக இங்கே நான் பிஆர்னு போடுறேன். ஓகே, பேயஸ் ரியேஷன். ஓகே, முன்னாடியே சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறது ஹைட்ராக்சிலேஷன். வாட்டர் எப்பவுமே நம்ம 2ஆக பிரிப்போம், HOH. சரி, நான் செய்ய போகிறது அடிஷன் ஆஃப் OH. ஆல்ரெடி என் கையில் ஒரு OH இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு தேவையான ஒரு ஓவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு ஓவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன தான், ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், இதில் உள்ளே போய் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு பாண்டை மட்டும் பிரேக் பண்ணுங்கள். அப்போ CH2 ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ஒரு OH கொடுங்க, செகண்ட் கார்பனுக்கு ஒரு OH கொடுத்துருங்க. ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதோட பேர் தான் எனக்கு ஈத்தேன். 2 கார்பன் ஆட்டம், கார்பன் செயினில் சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் செகண்ட் கார்பன் ரெண்டுலேயுமே எனக்கு OHனா எனக்கு ஆல்கஹால்ஸ். அப்போ அதோட சிம்பிள் எனக்கு ஆல். 2 பேர் இருக்கிறதுனால அதுக்கு பேர் எனக்கு டையால்ஸ். ஓகே, இது ஐயூபேக் நேம். காமன் நேம் பார்த்தோம் அப்படின்னா கிளைகால். ஓகே, ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் எனக்கு 3 விதமாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று டேரெக்டாக ஹவலி ப்ரிப்பேர் கிளைகால் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி 2வது விதம் ஹைட்ராக்சிலேஷன் யூஸிங் பேயஸ் ரியேஜென்ட். அதாவது நம்ம ஈத்தின் வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி வேறு ஒரு அல்கீனை கொடுத்து இந்த அல்கீனை நீங்கள் எப்படி ஹைட்ராக்சிலேட் பண்ணுவீங்க பை யூஸிங் பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அண்ட் 3வது விதம் 2 ரியாக்டண்ட்டை கொடுத்துருவாங்க அண்ட் ஆரமாக் மேலே அந்த ரியேஜென்ட்டையும் கொடுத்துருவாங்க. அண்ட் ப்ராடக்ட் பக்கம் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ இதே ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் தான். பட் கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி நமக்கு 3 விதமாக கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.